என்னம்மா படிச்சுக்கிட்டு இருக்கேன்? நாடகம் முடியல தாயி, நாடகம் முடியல, ஆரம்பமாயிருக்கு. என்னம்மா சொல்ற தாய்? இப்ப நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்னம்மா குறைச்சல்? அழகு சில மாதிரி இருக்கேன். அழகுன்னா ஆபத்து தானே தாய். கீதா, என்னம்மா என்னென்னமோ கேக்குற? அழகா இருக்கிறதுனால தானே ரோஜாவை பறிக்கிறோம். பாலை சாப்பிடுமா, ஆறி போகும். தாயே, பாலு தெரிஞ்சு போச்சு. என் அழக நான் பலி கொடுத்துட்டேன் தாயே, நான் பலி கொடுத்துட்டேன். இது நீயா செஞ்ச தவறா இல்ல? நானும் தான் தாயே, நானும் தான். யாருமா அவன்? எந்த நாடகத்துல நான் நடிச்சேனும் அதை எழுதுறவன். அந்த நாடகம் என் வாழ்க்கையிலேயே ஒரு நாடகத்தை உண்டாக்கிடுச்சு. ஒரு பெண்ணோட வாழ்க்கையில எது நடக்கக்கூடாதோ அது உன் வாழ்க்கையில நடந்து போச்சு. சரி, ஆக வேண்டியதை நான் கவனிக்கிறேன். தம்பி பேர் தானே சந்திரநாத்? ஆமா, உள்ள வாங்க. பரவாயில்ல, நான் கீதாவோட வளர்ப்பு தாய். ஓ, நீங்க என்ன பேச வந்திருக்கீங்க எனக்கு தெரியும். மன்னிக்க முடியாத பெரிய தவறு நடந்து போச்சு. ஆனா கீதாவை நான் கைவிட மாட்டேன். பெரியவங்க சம்மதிச்சீங்கன்னா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதேதான்ப்பா நானும் சொல்ல வந்தேன். குழந்தையோட மானமும் குடும்ப கௌரவம் உன் கையில தான்ப்பா இருக்கு. இன்னைக்கே கீதாவோட அப்பாவை சந்திச்சு பேசுறேன். என் மகளை நீ கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியா? ஆமா. என்ன வேலை பார்க்க? அவர் எழுத்தாரு. ஓ, இந்த கிழக்கிற தொழில உனக்கு என்ன வருமானம் கிடைக்கும்? அதிகமா இல்லைனாலும் அளவா கிடைக்கும். 5-10 இல்ல 100-200? அது அதிர்ஷ்டத்தை பொறுத்தது சார். அப்போ வாழ்க்கையில நீ அதிர்ஷ்டத்தை நம்பித்தான் பழைக்கிற இல்லையா? என் பங்களாவை நீ பாக்குற பர்னிச்சர், செவுத்துல மாட்டப்பட்டிருக்கிற சித்திரங்கள், சிலைகள், நீ நிக்கிற அந்த கம்பளம், இதுல ஏதாவது ஒண்ணு உன் வீட்டுல உண்டா? நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. கீதாவுக்கு தேவை. வெள்ளி கிண்ணத்துல நிலாச்சோறு சாப்பிட்ட குழந்தை, வெறும் தரையில அவ கால் நடந்தது. ஆமா, உன் ரூம்ல ஏர் கண்டிஷன் உண்டா? இல்ல. கார் வச்சிருக்கியா? கிடையாது. வேற என்னதான் தகுதி இருக்கு? நான் ஒரு எழுத்தாளர். கீதா ஒரு பணக்காரி. கீதா என்கிட்ட இதெல்லாம் ஒண்ணு கேட்கல. அவ கேட்க மாட்டா, அவ குழந்தை. ஆனா நான் ஒரு தகப்பேன். அவளுக்கு என்ன தேவைங்கிறது எனக்குத்தான் தெரியும். அந்த தேவையை பூர்த்தி செய்யறதா என்னுடைய கடமை. ஆமா, வீட்டுல பெரியவங்க யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல. என்ன பெற்றவங்க இறந்துட்டாங்க. அவங்க ஆசீர்வாதத்தை தான் கொடுத்துட்டு போனாங்களே தவிர ஆஸ்தி வைக்கல. ஆனா அது ஆதரவு யாருமே கிடையாது. சமூகத்துல ஒரு அந்தஸ்தும் இல்ல. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அதிர்ஷ்டத்தை நம்பணும். அஸ்திவாரமே இல்ல. ஆனா ஆசையில கோட்டை கட்டிட்டேன். நான் ஒரு லிட்டரேச்சர் எம்ஏ. எழுத்தாளர் நான் பிழைக்க முடியாட்டாலும் எங்கேயாவது வேலை செஞ்சு கீதாவை என்னால காப்பாற்ற முடியும் சார். உன் உறுதி அழகாத்தான் இருக்கு. உத்தியோகத்துல சேர்ந்துட்டு நான் சொன்ன தகுதிகள் அத்தனை உனக்கு வந்த பிற்பாடு என்ன வந்து பாரு. நீ போகலாம். ஏன் நிக்கிற? கதவு திறந்திருக்குப்பா. ஆனா மனசுதான் போயிருக்கு சார். தயவுசெய்து எங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடாதீங்க. நீங்க எத்தனை நேரம் பேசின குடும்ப கௌரவம், சமூக அந்தஸ்து இதெல்லாம் நினைச்சிருக்கணும்னா கீதாவை எனக்கு கொடுக்கறதா நியாயம். மிரட்டுறியா? மிரட்டல, உண்மையத்தான் சொல்றேன். உங்க பொண்ண வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது சார். காரணம் அவ எனக்கு சொந்தமாயிட்டா. உண்மையா? சொல்லுமா, உண்மையா? கீதா, அட்டப்பட கவர்ச்சி அமையணும். ஆசிட்டு சொல்லு, கதையை பார்க்கறத விட அதை பார்த்தே புத்த வைக்கலாம். Excuse me, may I come in please? எப்படி போன நூற்றாண்டுல இருக்கியா இல்ல புதுஜமா எடுத்துட்டியா? சேலை கட்டம் கதைக்கெல்லாம் ஜீன்ஸ் போட்டாச்சா? இல்ல பழைய பஞ்சாங்கம் தானா? பழைய கொள்கை எல்லாம் என் பொழப்புக்கு வருவாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார்.
திடீர்னு உனக்கு இந்த திருப்பம் ஏற்பட்டிருக்கணும்னா யாரோ மூளையில வளைக்கிற மாதிரி பலமா தட்டி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, யாரோ தட்டி இருக்காங்களே. அப்போ இனிமே உனக்கு நீ கதை சொல்லிக்க மாட்டேன், ஊருக்கு சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். நான் கம் டு தி பிசினஸ். எங்க பப்ளிகேஷனுக்கு இன்னும் ஒரு வாரத்துல உன்னால கதை தர முடியுமா? நான் முயற்சி பண்றேன் சார். முயற்சி இல்ல, முடிக்கணும். கதையோட தலைப்பு நானே சொல்றேன். வாழ்க வாலிபம், வாழ்க சதானந்தம். தேங்க்யூ. நீ எவ்வளவு பணம் எதிர்பார்க்கிறேன்? சார், நான் ரொம்ப மாறிட்டேன். அதிகமா எதிர்பார்க்கிறேன். ஒரு 200 ரூபாய் கொடுங்க சார். ஆரம்ப கதைக்கு 1000 ரூபாய் தருவேன். அப்புறம் விற்பனைக்கு தகுந்த மாதிரி 20% கமிஷன் தருவேன். சார், உங்க பெரிய மனசுக்கு ஒப்பந்தத்துக்கு அட்வான்ஸா? ஆரம்பத்துல கையை குலுக்கிக்குவோம். கதை வந்த உடனே காசு தரேன். அப்போ நான் உங்களை ஒரு வாரத்துல பாக்குறேன் சார். கதையோட. ஓகே. வெறுக்க போற மாதம் ஒழுங்கா இருந்த ஒரே பிள்ளை இப்ப எங்க பக்கம் சேர்ந்துட்டான். வாங்க, கதவு திறந்தா இருக்கு. கீதா, வா. அன்னைக்கு எங்க அப்பா உங்களை அவமானப்படுத்துறதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல கீதா, எனக்கு அது ஒரு நல்ல படிப்பினதான். ஆனந்தான் வாழ்க்கைங்கிறத உங்க அப்பா எனக்கு நல்லா புரிய வச்சுட்டாரு. என் லட்சியத்தை கழட்டி இருந்துட்டா நானும் பெரிய பாக்காரன் ஆயிடுவேன்னு உங்க அப்பாவுக்கு புரிய வைக்க போறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப நான் இருக்கிற இடம் எளிமையா இருக்கலாம், ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு பெரிய பங்களாவில குழு அறைகளும் சித்திரங்களும் சிறைகளும் ரத்தன கம்பளங்களும் உங்க அப்பா கேட்டாரே அந்த அந்தஸ்தோடு இருப்பேன். கை நிறைய கரன்சி நோட்டு அள்ளிக்கிட்டு உங்க வீட்டு கதவை தட்டுவேன். அப்புறம் அவர் பொண்ணை கொடுக்கட்டும். இல்லைங்க, நீங்க இனிமே பொண்ணு கேட்கறதுக்கு அங்க போக வேண்டாம். பெத்தவங்க வழி அனுப்ப பெருமையோட வர வேண்டிய பொண்ணு வீட்டை விட்டு துரத்தப்பட்டு தன்னந்தனியா உங்களையே நம்பி வந்திருக்கு. எனக்கு இனிமே எல்லாம் நீங்க தான்.